ஓம் यदाग्निदाहिया शक्ति रामकृष्णे स्थितागिया सर्वविद्यास्वरूपां तां சாரதாம் பிரணமாம்யகம். தீயில் வெம்மை வரிவது போல் ஸ்ரீராமகிருஷ்ணரில் உரைபவளும் அனைத்தறிவு வடிவுலனும் ஆகிய அன்னை சாரதியை வணங்குகிறேன். தாயுமானவர் அருளிய பராபர கன்னியில் சென்ற வகுப்பில் எல்லளவும் நின்னை விட இல்லா என்னை மயக்கில் தள்ளுதலால் எனன் பலன் சாற்றாய் பராபரமே என்பதை பார்த்தோம். நான் உன்னிடம் இருந்து எல்லளவு கூட பிரிந்து இருக்கவில்லை, வேறுபட்டு இருக்கவில்லை, அந்தளவு தூரம் கூட வேறுபட்டு இருக்கவில்லை. அப்படி இருக்கும்போது உன்னை பிரிந்து தனித்துவமான ஒரு ஜீவனாக என்னை உணரச் செய்து ஒரு மாய வாழ்க்கையில் தள்ளிவிட்டாய். அதனால் உனக்கு என்ன பலன் கிடைத்தது? பராபரமே சொல்லுங்கள் என்ற பொருள்பட அந்த கன்னியை ஏற்றிருந்தார். அதனுடைய விரிவான விளக்கத்தை சென்ற வகுப்பில் பார்த்தோம். அதைத் தொடர்ந்து பகவானிடத்தில் இன்னொரு கோணத்தில் ஒரு விண்ணப்பத்தை வைக்கிறார். அது பாடி படித்து உலகில் பாராட்டி நிற்பதற்கோ தேடி என்னை அடிமை சேர்த்தாய் பராபரமே. பாடி படித்து உலகில் பாராட்டி நிற்பதற்கோ தேடி என்னை அடிமை சேர்த்தாய் பராபரமே என்ற ஒரு கன்னியை அருளி இருக்கிறார். இவை அனைத்தும் இறைவா, நான் உன்னிடம் இருந்து எல்லளவு கூட பிரிந்து இருக்கக்கூடாது. என்னுடைய தனித்தன்மையை, அதாவது ஜீவன் என்கின்ற व्यक्தியை நான் இழந்து பரமாத்மா என்கின்ற அனுபூதியை பெற வேண்டும். அதற்கு அருள் செய்யுங்கள் என்பதுதான் இவருடைய பிரார்த்தனை. மேலும் எவையெல்லாம் இறைவனை அடைவதற்கு தடையாக இருக்கின்றதோ அதையெல்லாம் ஒரு பட்டியல் போன்று இதுவரை தாயுமானவர் சொல்லி வருவதை நாம் பார்க்கிறோம். அதனுடைய தொடர்ச்சியாக இந்த மற்றொரு பட்டியல், பாடி படித்து உலகில் பாராட்டி நிற்பதற்கோ தேடி என்னை அடிமை சேர்த்தாய் பராபரமே. இறைவா, உன்னை பற்றி பாடுவதற்கும் உன்னை பற்றி படித்து உலகில் சொல்லுவதாலும் உலகில் உள்ளோர் என்னை மிகவும் பாராட்டுவார்கள். அதற்காகவா என்னை தேடி உனக்காக அடிமை சேர்த்தாய்? மற்றவருடைய புகழுக்காகவா? உன்னை பற்றி நான் எந்த அனுபூதியும் பெறவில்லை. ஆனால் மற்றவர்கள் அருளிய பாடல்களை பாடிக்கொண்டும் மற்றவர்கள் சொல்லியவற்றை மற்றவர்களுக்கு சொல்லியும் நான் தெரிந்து வருகிறேன். அதனால் பாராட்டுதலையும் பெறுகிறேன். அது என்ன லாபம்? அதனால் எனக்கு என்ன லாபம்? மேலும் நான் யார் என்றால் உன்னுடைய அடியவன். அதுவும் நீதான் என்னை தேடி அடிமை சேர்த்துள்ளாய். இந்த காரணத்துக்காகவா என்னை அடிமை கொண்டாய் என்ற பொருள்பட இந்த கன்னியை தாய்மானவர் அருள் இருக்கிறார். பாடி படித்து உலகில் பாராட்டி நிற்பதற்கோ தேடி என்னை அடிமை சேர்த்தாய் பராபரமே. ஸோ இதனுடைய விரிவான பொருள், பாடி படித்து இறைவனை பற்றிய மகிமைகளை புகழ்ந்து பாடுவது, பக்தி மார்க்கத்தில் அவனுடைய பெருமைகளை சொல்லி துதிப்பது, பஜனை கீர்த்தனைகளை செய்வது, இது எல்லாமே பக்தி மார்க்கத்தின் வெளிப்பாடு. அடுத்து படித்து, அதாவது இறைவனை அடைவதற்கு 3 வழிகள் நம்முடைய யோக சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டிருக்கு. தபஸ், சுவாத்தியாயம், ஈஸ்வர பிரணிதானம். சுவாத்தியாயம் என்பது கற்பது, சாஸ்திரங்களில் சொல்லப்பட்டுள்ள விஷயங்களை கற்று அதனை கடைபிடிப்பது தான் சுவாத்தியாயம். வெறுமனே கற்பது
அதாவது கற்றுக்கொள்வது, அது வந்து கிளி வந்து ஒரு விஷயத்தை சொல்வதற்கு நிகரானதாக இருக்கும். இப்போ இந்த மைக்கில் நம்ம பேசுகிறது வந்து அந்த ஒலி பெருக்கில் அது சொல்லுது. நாம் சொன்ன அந்த ஒலி அலைகளை அது வந்து அதிக அளவில் பெரிதுபடுத்தி பல மடங்காக சொல்லுது. மற்றபடி அந்த மைக்குக்கும் அந்த ஒலிபெருக்குக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது. அந்த மாதிரி உன்னுடைய பெருமைகளை சொல்வது என்பது நான் சொல்லனே தவிர எனக்கு அதுக்கும் ஒரு சம்மந்தமும் இல்லை. வெறுமனே கல்வி கேள்விகளில் படித்து மேதாவித்தனம் அடைவது, எல்லா சாஸ்திரங்களையும் கற்பது, எல்லா வேதங்களையும் கற்பது, பல்துறை அறிஞர் வித்தகர் என்ற பட்டமெல்லாம் பெறுவது, இது எல்லாமே ஒரு பூஜ்யம்தான். இதனால் வந்து எந்த ஒரு பிரயோஜனமும் இல்லை. இந்த படி என்பது சாதாரணமாக ஒரு விஷயத்தை நூல்களிலிருந்து படிப்பது அல்லது பிரதி எடுப்பது, அதன்படி எழுதுவது, அப்புறம் படித்த விஷயங்களை, சப்போஸ் நான் ஒரு விஷயத்தை படிச்சிருப்பேன், அந்த விஷயத்தை உள்வாங்கிட்டு நானே ஒரு கட்டுரையாக எழுதலாம் அல்லது ஒரு கவிதையாகவோ செய்யுளாகவோ வடிக்கலாம். இது எல்லாமே அந்த படி என்கின்ற விஷயத்தில் அடக்கம். ஸோ இப்படி ஒரு விஷயத்தை படித்து அதை பற்றி நான் விளக்கம் சொல்வதற்கா இல்லை விளக்க உரை எழுதுவதற்கா கவிதை ஏற்றுவதற்காகவா என்னை நீ இந்த மாயை உலகில், உண்மையிலேயே இது அனைத்துமே மாயை. இந்த ஜீவன், இந்த உலகம் என்பதே மாயை. அந்த மாயைக்குள்ளே இந்த மாயை, பிறரிடமிருந்து பெறுகின்ற பாராட்டுதல்கள், இந்த மாயை. ஸோ அவங்கக்கிட்ட இருந்து அந்த புகழ்மொழிகள், அந்த புகழ்மொழிகளால் நான் மயங்கி கொண்டிருக்கிறேன். அந்த புகழ்மொழிகளில் மயங்க நான் வந்து உன்னிடமிருந்து அந்நியப்பட்டு தான் போகிறேனே தவிர உன்னை நான் நெருங்கவில்லை. இப்போ வந்து நான் வந்து ரொம்ப நல்லா சொற்பொழிவு செய்கிறீங்க சுவாமிஜி, நீங்கள் சொன்னதெல்லாம் அற்புதம் அப்படி இப்படின்னு சொல்லும்போது எனக்கு வந்து உச்சி குளிந்து போகலாம். ஆனால் நான் அந்த சொன்ன விஷயங்களை நான் வந்து எதையுமே கடைபிடிக்காமல் இருந்தால் அதுக்கும் எனக்கு எந்த ஒரு தொடர்பும் கிடையாது. ஸோ அதனால் என்ன ஆகுது, நான் இன்னும் பகவான்கிட்டேருந்து அந்நியப்பட்டு தான் போகிறேன். பிறருடைய புகழ்ச்சிக்கும் இகழ்ச்சிக்கும் நான் செவி சாய்த்தால், அதை உணர்ந்தால் என்னுடைய தனித்துவத்தை நான் வந்து இன்னும் இழக்க தயாராக இல்லை. நான் எனது என்ற அகங்கார மமகாரங்களை நான் இன்னும் துறக்கவில்லை. சரச்சந்திர சக்கரவர்த்தி சுவாமிஜியினுடைய சீடர், அவர் வந்து சுவாமிஜி கிட்ட கேட்குறார், ஆன்மீக வாழ்க்கையினுடைய தடைகள் என்ன அப்படின்னும் போது சுவாமிஜி குருமுறை சொன்ன அதே விஷயங்களை தான் சொல்கிறார். ஆன்மீக வாழ்க்கைக்கு தடையாக இருப்பது காமினி காஞ்சனம், காமம் மற்றும் பணத்தாசை. அதுதானா? அதை தவிர்த்து வேறு எதாவது இருக்கானாக்கா பொதுவாக இதில் அடக்கம். அதை தவிர்த்து நுண்ணிய ஆசைகள், பெயர், புகழ், இது எல்லாமும் அடக்கம் அப்படின்னு சுவாமிஜி சொல்கிறார். ஸோ மிகப்பெரியதான அந்த காமினி காஞ்சனத்திலிருந்து விடுபட்டாலும் அந்த பெயர் புகழ் ஆசையிலிருந்து விடுபடுவது கொஞ்சம் கடினம். அது யார் வந்து இது உண்மையிலேயே இந்த ஜெகத் அனித்தியம், இது உண்மை இல்லை, இறைவன் மட்டும்தான் உண்மை, நான் ஒரு கருவி என்ற ஒரு பாவனையோடு யார் வாழ்கிறானோ, தனக்கு வருகின்ற நிந்தனை புகழ்ச்சி அனைத்தையும் யார் சமமாக கருதுகிறானோ அவன்தான் உண்மையான ஆன்மீகவாதி, அவன்தான் உண்மையான பக்தன். ஆக்சுவலாக பகவத்கீதையில் பக்தி யோகத்தில் பக்தனுடைய லட்சணங்களை சொல்வார் பகவான். அந்த லட்சணங்களெல்லாம் படித்து பார்த்தோம்னா, நம்மை நாமே சுய பரிசோதனை செய்தோம்னாக்கா உண்மையிலேயே நம்ம பக்தன் தானான்ற ஒரு சந்தேகம் வரும். இதே கருத்தை மற்ற 2 இடங்கள்லையும் பகவான் சொல்லியிருக்கிறார். பக்தி யோகத்தில் அவர் சொன்ன அதே விஷயத்தை ஒரு இன்னொரு கோணத்தில் ஞானினுடைய பார்வையில், அது வந்து ஸ்தித பிரஜ்ஞஸ்ய காபாஷா சமாதிஸ்தஸ்ய கேசவ, அந்த அர்ஜுனன் கேட்ட கேள்விக்கு ஸ்தித பிரஜ்ஞனுடைய அடையாளங்களை சொல்வார். அடுத்ததாக முக்குணங்களை கடந்தவருடைய இயல்புகளை பற்றி அவர் வந்து சொல்வார். அந்த ஒரு 3 விஷயங்களையும் நம்ம பார்த்தோம்னாக்கா ஆல்மோஸ்ட் எல்லாமே ஒரே மாதிரி தான் இருக்கும்.
ஸோ முக்குணங்களை யார் கடந்திருக்கிறார்களோ, யார் மனதில் உள்ள ஆசைகளை முற்றிலும் துறந்து ஆன்மாவிலேயே ஆன்மா இன்பத்தை காண்கிறார்களோ, யார் பகவானிடத்தில் மனத்தை சமர்ப்பித்து வருகின்ற அனைத்தையுமே சமமாக கருதுகின்றானோ அவன்தான் உண்மையான பக்தன். ஸோ அதுதான் நம்முடைய இலக்கு. நம்முடைய இலக்கு என்பது நாம் பற்றி கொண்டிருக்கின்ற பெயர், வடிவம், நாம ரூபம், என்னுடையது என்று நான் கருதுகின்ற அந்த நாம ரூபம். கண்ணடியில் இந்த உருவத்தை பார்க்கும்போது இதற்கென்று ஒரு நாமம், இதற்கென்று ஒரு ரூபம், இதற்கென்று ஒரு குணம். இது மற்றவங்கள உயர்ந்தது இல்லை தாழ்ந்தது, நான் வெற்றி பெற்றவன் வெற்றி பெறாதவன், நான் அதிர்ஷ்டசாலி நான் துரதிர்ஷ்டசாலி, இப்படியெல்லாம் நம்மை நாமே கருதுகின்ற அல்லது பிறர் நம்மை பற்றி கூறுகின்ற விஷயங்களை நம்மேல் திணித்து கொண்டு அதன்படி இருக்கின்றோமே, அதுதான் உண்மையான அஞ்ஞானம், தவறான எண்ணம். இந்த ஒரு எண்ணம், நான் எனது என்ற அபிமானம், இந்த உடலை மையமாக கொண்டு, இந்த உலகத்தை மையமாக கொண்டு, இங்கிருக்கின்ற மனிதர்களை அடிப்படையாக கொண்டு இருக்கின்ற வரைக்கும் நாம் இறைவனை அடைவதற்கு தயாராக இல்லை. இன்னும் எனக்கு பகவானை அடையணுன்ற ஒரு எண்ணம் வரலை. அப்போ இது வரைக்கும் எல்லாம் நான் புக்கு படிக்கிறது, மந்திர தீட்சை வாங்குறது, ஜப தியானம் பண்ணுறது, இதெல்லாம் என்னன்னாக்கா ஏதோ மற்றவங்க செய்கிறாங்க நாமளும் செய்யலாம் அப்படின்ற ஒரு எண்ணத்துக்காக இருக்கலாம், அல்லது பெயர் புகழுக்காக இருக்கலாம். ஆனால் உண்மையிலேயே எது ஆன்மீகம் என்றால் நம்மை துரத்தல், தன்னை துரத்தல். தன்னை துரத்தல் என்றால் எதற்காக? இறைவனுக்காக. ஆக்சுவலாக நம்மை நாமே இறைவனிடத்தில் தனித்து இருக்கின்றோம், இறைவனிடமிருந்து பிரிந்து வந்திருக்கிறோம். எதனாலனாக்கா இந்த தனித்துவத்தின் மீது இருக்கின்ற அந்த விடாப்பிடியான பற்றுதலும் அபிமானமும். இந்த விடாப்பிடியான பற்றுதலும் அபிமானமும் இருக்கின்ற வரைக்கும் நம்ம என்னதான் படித்தாலும், என்னதான் இறைவனை பற்றி சொன்னாலும், எவ்வளோ கோயில்கள் கட்டினாலும், எவ்வளோ கும்பாபிஷேகம் செய்தாலும் சரி, எத்தனை சர்ச்சைக்கு போனாலும் சரி, எத்தனை மசூதிக்கு போனாலும் சரி, நாம் இறைவனிடத்தில் அந்நியமாகத்தான் இருக்கிறோம். உண்மை வழிபாடு என்ற தலைப்பில் சுவாமிஜி ராமேஸ்வர சொற்பொழியில் சொல்லியிருக்கிறார், சிவபெருமானை நீ எல்லாரிடத்திலும் காணும்போது எல்லா உயிர்களுக்கும் நீ தொண்டு செய்ய வேண்டும் என்ற உந்துதல் கண்டு, அதாவது எல்லா உயிர்களிடத்திலும் இறைவனை கண்டு அவர்களுக்கு தொண்டு செய்ய வேண்டும், இறைவனுக்கு சேவை செய்ய வேண்டும் என்ற எண்ணம் வராத வரைக்கும் நீ எவ்வளோதான் உடம்பு முழுக்க விபூதி பூஜிட்டாலும் சரி, உடம்பு முழுக்க நாமங்களை பூஜிட்டாலும் சரி, நீ என்னதான் ட்ரெஸ்ஸை போட்டுட்டாலும் சரி, நீ இறைவனிடமிருந்து அந்நியப்பட்டு தான் இருக்கின்றாய் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். ஸோ இது இந்த ஒரு கன்னி என்பது இதுதான் குறிக்கிறது. ஸோ நான் பாடி படித்து உலகில் பாராட்டி நிற்பதற்கோ தேடி என்னை அடிமை சேர்த்தாய் பராபரமே. என்னை நீ தேடி தான் அடிமை சேர்த்திருக்கிறார். இவ்வளோ கோடிக்கணக்கான மக்கள் இந்த உலகத்தில் இருக்கிறாங்க. அந்த கோடிக்கணக்கான மக்களில் உன்னை பற்றி தெரிஞ்சுக்கணும், உன்னை பற்றி அறிந்து கொள்ளணும், உன்னை அடையணும்னு சொல்கிற ஒரு எண்ணத்தை கொடுத்து நான் உன்னுடைய அடியவன் என்று நீ அறிவித்தாய். அதான் நீ தான் என்னை சேர்த்துட்ட அடியவனா. ஆனால் அடியவனாக சேர்த்தா அதனுடைய அவங்களுடைய அடையாளம் என்ன? அந்த நான் எனது என்ற அகங்காரம் அமகாரங்களது முற்றிலும் விடுபட்டிருத்தல், அந்த கரணங்கள் அனைத்தும் துறந்திருத்தல், தன்னில் தானாக நிலைத்திருத்தல், அல்லது இறைவனிடத்தில் கரைந்திருத்தல், இறைவனிடத்தில் ஒடுங்கி இருத்தல். ஸோ இது போன்ற ஒரு அனுபவம் எனக்கு எதுவுமே கிடைக்கவில்லை. ஆனால் மற்றவங்களுக்கு கிடைச்ச அனுபவங்களையும் பற்றியும் சாஸ்திரங்களில் சொல்லப்பட்டிருக்கிற அந்த விஷயங்களை பற்றியும் நான் நல்லா படிச்சிருக்கிறேன், கேட்டிருக்கிறேன். அதை பற்றி நான் நல்லாவே மற்றவங்களுக்கு எடுத்தும் சொல்கிறேன், என்னுடைய தத்துவத்தை எல்லாம் சொல்லிகிட்டு இருக்கிறேன். ஸோ இப்படி பக்தி மார்க்கத்திலும் சரி, ஞான மார்க்கத்திலும் சரி, இவ்வளவும் நான் செய்துட்டு வரேன். இதனால் எனக்கு ஏதாவது பிரயோஜனம் இருக்கின்றதா அப்படின்னு பார்த்தா ஒரே ஒரு பிரயோஜனம், இன்னும் நான் அஞ்ஞானத்தில் மூழ்கி இருக்கிறேன். ஒரு ஜென் கதை பல வருஷங்களுக்கு முன்னாடி படித்தது, அது முழுமையாக ஞாபகத்தில் இல்லை. நான் கொஞ்சம் விஷயம் ஞாபகம். ஒருத்தர் தன்னுடைய தாய்கிட்ட சொல்லிவிட்டு நான் புத்த மலையாளத்தில் போயிட்டு நான் ஜென் துறவியாக ஆகணும். அம்மா சொல்லுவாங்க, சரிப்பா போயிட்டு வா,
ஆனால் ஜென் புத்தர் துறவியாக ஆகணுனாக்கா உண்மையான துறவியாக ஆகணும். அப்படி ஆனாக்கா உண்மையிலேயே நீ வந்து என்னுடைய மகன் சொல்லிட்டு நான் பெருமை கொள்வேன்னு சொல்லி ஆசீர்வாதம் பண்ணி அனுப்புகிறாங்க. பல வருஷங்கள் போச்சு. பிற்காலத்தில் அந்த ஜென் புத்த மதத்தை அவரை பற்றி பிரபலமானவர் இருக்கின்ற துறவிகளிலே மிக பிரபலமான ஜென் துறவி யாருனாக்கா அவருடைய பேர் தான் வருது. காரணம், அப்படி ஒரு அற்புதமான சொற்பொழிகள் அவர் செய்வார். கேட்பவருடைய உள்ளம் கரையும்படி அவர் பேசுவார். பௌத்த தத்துவங்களை அவ்வளவும் விளக்குவார். எல்லாமே இருக்கும். இந்த விஷயங்கள் எல்லாம் அம்மா கிட்ட ஒரு சொல்லி ஒரு கடிதத்தை அனுப்புகிறார். இந்த மாதிரி பௌத்த மலையாளத்துக்கு வந்துட்டேன். இவ்வளோ வருஷங்கள் நான் இருந்து ஏறக்குறைய ஒரு 30 வருடங்கள் பௌத்த மலையாளத்தில் இருந்து இப்போதைக்கு நான் இந்த நிலையில் இருக்கிறேன். என்னை ஒரு மலையாளத்தின் தலைவராக நியமித்திருக்கிறாங்க. எனக்கு இந்த மாதிரி பணிகள் இருக்குது. இந்த பணிகளில் நான் இப்படியெல்லாம் இருக்கிறேன். இப்படி புத்தருடைய செய்திகளை நான் பிரச்சாரம் பண்ணிகிட்டு இருக்கிறேன் அப்படின்னுலாம் எழுதுவார். அம்மா அதுக்கு ஒரே ஒரு பதில் தான் எழுதுவார். நீ இன்னும் ஜென் ஞானியாக ஆகவில்லை. நீ இன்னும் ஜென் அஞ்ஞானியாகத்தான் இருக்கின்றாய். நீ எந்த அளவுக்கு பிரச்சாரம் செய்து அந்தளவுக்கு நீ அஞ்ஞானி அப்படின்னு எழுதிட்ட பிறகு அவருக்கு அப்போ தான் புரியுது. ஸோ நாம் வந்திருப்பது அனுபூதியை பெறுவதற்காக. அனுபூதியை பெற்ற பிறகு சொல்லும்போது தான் அது பிரயோஜனம். அப்போ அனுபூதி பெறாமல் நாம் சொல்கிறதெல்லாம் அது பிரயோஜனமே இல்லையா அப்படின்னு கேட்டால், இதே கருத்தை சுவாமி விரஜானந்தர் ஆரம்ப காலத்தில் சுவாமிஜி கிட்ட கேட்குறார். சுவாமிஜி அவங்களுக்கு சந்நியாச தீட்சை கொடுத்து நீ போயிட்டு சாஸ்திர உண்மைகளை பிரச்சாரம் செய் அப்படின்னு சொல்கிறாரு 4 பேர்கிட்ட. அதிகமாக யூதவாதம் பண்ணுவார் சுவாமிகிட்ட. என்னால் முடியாது. ஏன் முடியாது? எனக்கு எதுவுமே தெரியாது. அப்போ அதையே போய் சொல்லி எனக்கு எதுவுமே தெரியாதுன்னு சொல்லி அதுவே பெரிய மெசேஜ் தான் அப்படின்னு சுவாமிஜி சொல்கிறார். ஸோ நான் உண்மையை உணராத போது அந்த உண்மைகளை சாஸ்திரங்கள்லேருந்து மற்றவங்கிட்ட சொல்கிறது ஏதாவது பிரயோஜனமா அப்படின்னும் போது, பிரயோஜனமா இல்லையான்னு நீ ஆராய்ந்து சொல்லாத. ஒரு கருவியாக இருந்து நீ செய். உனக்கு விதிக்கப்பட்ட குருவனுடைய கட்டளையாக எண்ணி செய். எந்த செயலுமே ஒரு கருவியாக உன்னை மாற்றிக்கொள். நீ சொல்வதாக நினைக்காதே. அந்த மாதிரி ஒரு கோணத்தில் நீ சிந்தனை செய்து பார். அந்த மாதிரி சொல்லும்போது, நான் இறைவனுடைய ஒரு கருவியாக நான் இருக்கின்றேன். அவருடைய செய்தி அவர் மூலமாக அவருடைய அருளால் அவருடைய கிருபையால் நான் சொல்லிக்கிட்டேன்னு இருக்கும்போது இன்னும் நான் உள்ளே போகணும்னு தோணும். நான் மற்ற விஷயங்கள் சொல்லிக்கிட்டு இருந்தாலும் ஆனாலும் உள்ளுக்குள்ளே நான் போயிட்டு இருக்கேன். இப்படி அகமுக பயணமும் இருக்க வேண்டும், புறமுகத்தில் இறைவனை பற்றிய பேச்சும் இருக்க வேண்டும். ஆனால் அந்த பேச்சுக்கள் அகமுக பயணத்தை தராமல் அந்தர்முகத்துக்கு செல்ல விடாமல் தடுத்து வெறுமனே புறமுகத்திலேயே இருந்து விட்டால், பிறருடைய பாராட்டுதலுக்கும் புகழுக்கும் மயங்கி இருந்து விட்டால் அதனால் ஒரு பிரயோஜனமும் இல்லை. ஸோ இந்த மாதிரி சொற்பொழிகள் எல்லாம் நாம் இறை அனுபூதி பெறாவிட்டாலும் சொல்வது, நாம் செல்கின்ற அதே பயணத்தில் மற்றவர்களையும் கூட்டிக் கொண்டு போகிறோம். நாமளும் போகிறோம், நாங்களும் சென்று கொள்கிறோம், நீங்களும் வாருங்கள். அந்த ஒரு லட்சியத்திற்காக புறப்பட்டு செல்கிறோம். ஸோ அந்த மாதிரி ஒரு இறைவனை அடைய வேண்டும், அவனுக்காக நம்மை அர்ப்பணம் செய்ய வேண்டும் என்ற ஒரு எண்ணத்தோடு செய்யும்போது அதுவே ஒரு ஆன்மீக சாதனையாக ஆகிறது. ஆனால் அதை பெயருக்காக புகழுக்காக செய்யும்போது அதுவே ஒரு தலையாக ஆகிறது. ஸோ எந்த செயலையுமே நாம் எந்த கண்ணோட்டத்தோடு செய்கிறோம், எந்த இலக்கை நோக்கி செல்கிறோம், அது இறைவனுக்கு அர்ப்பணமாக செய்யப்படுகிறதா அல்லது நமக்கு அர்ப்பணமாக செய்யப்படுகிறதா, அகங்காரத்திற்கு அர்ப்பணமாக்கப்படுகிறதா அல்லது இறைவனுக்கு அர்ப்பணமாக்கப்படுகிறதா, அதுதான் வித்தியாசம். ஸோ இறைவனை பற்றி பாடுவது பேசுவது எல்லாமே நல்லது தான், அதில் எந்த ஒரு தவறும் இல்லை. ஆனால் அதிலேயே நின்று விட்டால், அந்த பெயர் புகழுக்காக நின்று விட்டால் அதனால் ஒரு பிரயோஜனமும் கிடையாது. ஏனென்றால் இதற்காகவான் தேடி என்னை அடிமை சேர்த்தாய் பராபரமே. அடிமை என்பது தனக்கென்று எதுவுமே கோராமல் அனைத்தையும் இறைவனுக்கு ஒப்படைத்து அவன் சார்பில் இருப்பது என்பதை குறிக்கும். அவனுடைய பிரதிநிதியாக நான் இருக்கிறேன், எனக்கென்று எதுவும் இல்லை. இன்றைக்கு நீ இந்த சொற்பொழிவு செய் அப்படின்னு சொல்லும்போது செய். நாளைக்கு நீ எதுவுமே சொல்லாமல் மௌனமாக இருன்னு சொன்னால் என்னால் மௌனமாக இருக்கணும். ஸோ இறைவனுடைய கட்டளை அது என்று நினைத்த பிறகு இதுதான் வேண்டும் நான் கேட்கக்கூடாது.
அது அனைத்தும் குருதேவருடைய கிருபை. குருதேவர் எப்படி நடத்துகிறாரோ அப்படியே நடத்தட்டும். அந்த ஒரு சமர்ப்பணத்தோடு இருக்கும்போது அது ஒரு ஆன்மீக சாதனை. பெங்களூரில் ஒரு பெரிய தியாகேஷானந்தர்னு சொல்லிட்டு ஒரு துறவி இருப்பார். ஸோ அவர்கிட்ட ஒரு கேள்வி கேட்குறார் ஒருத்தர் பக்தர். சுவாமிஜி, உங்கள்கிட்ட ஒரு கேள்வி. நீங்களும் 3 வேளை சாப்பிட்றீங்க, உங்களுக்குன்னு ஒரு ரூம் இருக்குது, கட்டில் மெத்தை எல்லாம் இருக்குது, ஃபேன் எல்லாம் இருக்குது. அந்த காலத்தில் ஃபேன் இருந்தாவே அது ஒரு லக்ஸுரி. ஸோ இப்படி இருக்கும்போது உங்களுக்கு எங்களுக்கு என்ன தான் வித்தியாசம்? நாங்களும் தான் இதே மாதிரி வீட்டில் இருக்கிறோம், சாப்பிட்றோம், இதே மாதிரி தூங்குகிறோம், இதே மாதிரி நீங்கள் சொல்கிற மாதிரி புக்குங்கெல்லாம் படிக்கிறோம். உங்களுக்கு எனக்கு என்ன வித்தியாசம்? அவர் சொல்கிறார், ஒரே ஒரு வித்தியாசம் தான், ஒன்றும் பெரிய வித்தியாசம் கிடையாது. நீங்கள் என்ன லைஃப் ஸ்டைல் இருக்கீங்களோ ஆல்மோஸ்ட் அதே மாதிரி லைஃப் ஸ்டைல் தான். ஒரே ஒரு வித்தியாசம், இன்றைக்கி எனக்கு ஒரு போஸ்ட் கார்டில் யூ ஆர் ட்ரான்ஸ்ஃபர் டு சச் அண்ட் சச் சென்டர் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரே ஒரு வேலை மட்டும் சாப்பிட்ற ஒரே ஒரு வேலைக்கு மட்டுமே உணவு வசதி இருக்கின்ற ஒரு சென்டருக்கு என்னை போஸ்ட் பண்ணுறதா வச்சுங்கோ. நான் இமிடியேட்டாக என்னுடைய திங்ஸ் எடுத்துகிட்டு நேராக கிளம்பி போயிடுவேன். அதுக்கப்புறம் இந்த இடத்தையும் நான் திரும்பி கூட பார்க்க மாட்டேன். அடுத்த இடத்த நான் போயிட்டு பிறகு நான் இந்த சென்டர் ஒரு கெஸ்ட்டாக தான் வருவேனே தவிர இந்த சென்டர் வந்து நான் இன்சார்ஜாக இருக்க மாட்டேன். உங்களால் அது மாதிரி முடியுமா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டவர் அமைதியாக நமஸ்காரம் பண்ணிவிட்டு போ அப்படி. ஸோ இந்த மாதிரி நாம் செய்வது அனைத்தும் இறைவா உனக்காக மட்டுமே. இந்த உடம்பில் நான் வந்து உயிர் வாழ்வதற்கு அவசியமே கிடையாது. இந்த உடம்பில் நான் இந்த உயிர் இருப்பதற்கு எனக்கு இனி எந்த தேவையுமே இல்லை. நான் இந்த உலகில் பெறுவதற்கோ இழப்பதற்கோ எதுவுமே இல்லை. ஆனால் நீ என்னை இந்த உடம்பில் வைத்திருக்கிறாய், இருக்க செய்திருக்கிறாய். இந்த உடம்பின் மூலமாக நீ என்ன பணிகளை செய்ய வேண்டும் என்று திருவுள்ளம் கொண்டிருக்கிறாயோ அதை நான் செய்வேனாக. அது கூட எனக்காக இல்லாமல் உனக்கு சமர்ப்பணமாக செய்வேனாக அப்படின்னு நம்மால் இருக்க முடிந்தால் நாம் உண்மையான துறவி, நாம் உண்மையான பக்தர்கள், நாம் உண்மையான வேதாந்திகள். இதை தவிர்த்து இந்த உடல் உணர்வை அதிகரிப்பதற்காக நாம் எந்த ஒரு சிந்தனை எண்ணம் இருந்தாலும், ஒரு எண்ணம் ஒரு ஆசை வந்தாலும் நாம் இறைவனிடத்தில் அவ்வளவு தூரம் தனித்திருக்கிறோம் என்பது அர்த்தம். ஸோ தேடி வந்து இறைவன் நம்மை தேடி என்னை தேடி வந்து அடிமை செய்திருக்கிறார். அப்படி இருக்கும்போது நான் உனக்கு உண்மையான அடியவனாக இருக்க வேண்டும். அதை விட்டுவிட்டு என்னுடைய நான் எனது என்ற அகங்கார மமகாரங்கள் இருந்தால் நான் உன்னுடைய அடியவன் இல்லை, உனக்குரியவன் இல்லை. உனக்குரியவன் என்றால் அனைத்தும் உனக்குரியது. என் மனத்தில் இருக்கின்ற எண்ணங்களும் சரி, நான் பேசுகின்ற வார்த்தைகளும் சரி, செய்கின்ற செயல் அனைத்தும் சரி, உனக்கு மட்டுமே உரியது, உனக்கு மட்டுமே அனைத்தும். யாவும் நீதான், எனக்கென்று எதுவுமே இல்லை. ஸோ இதுதான் உண்மையான ஆன்மீகம், இதுதான் உண்மையான அடிமைத்தனம், இதுதான் உண்மையான சமர்ப்பணம். ஸோ இத்தகைய ஒரு சமர்ப்பணம் இன்றி நான் வாழ்ந்து கொண்டிருந்தால் அதனால் என்ன ஒரு பிரயோஜனம்? உன்னை பற்றிய விஷயங்கள் எல்லாம் நான் சொல்லிகிட்டு இருக்கலாம், ஆனால் நான் உன்னிடமிருந்து எவ்வளோ தள்ளி இருக்கிறேன், அதனால் எந்த ஒரு பிரயோஜனமும் இல்லை அப்படின்னு சொல்கிறார். இந்த ஒரு பராபர கண்ணுக்கு சித்பவானந்தர் ஒரு விளக்கம் சொல்கிறார். ஒரு பெரிய மகாராஜா, அவன் கூட எப்போ வேண்டும்னாலும் அவனுடைய மனைவி மக்கள் எந்த நேரத்தில் வேணாலும் போகலாம், பேசலாம். மந்திரி பிரதானி அவங்கெல்லாம் அஃபிஷியல் ஒர்க்குக்காக ராஜா கிட்ட போகலாம். அல்லது அவங்க ஒரு குறிப்பிட்ட எல்லை வரைக்கும் தான் போக முடியும், அந்த புறத்துக்கெல்லாம் போக முடியாது. அந்த புறத்துக்கு மனைவி மக்கள் மட்டும்தான் போக முடியும். அப்புறம் ஒரு குறிப்பிட்ட இடம் வரைக்கும் மந்திரிகள் மற்றவங்க படைத்தலைவர்கள் எல்லாம் போக முடியும். அடுத்து வாயில் காப்பாளர்கள், அரண்மனை வாயில் காப்பாளர்கள், அவங்க அரசனுக்கு போய் பார்க்க முடியாது, பார்ப்பதற்கு அவங்களுக்கு தேவையும் கிடையாது. அரசனோட இணக்கம் தொடர்பு வச்சுக்கிறாங்களா, அதுவும் கிடையாது. இப்போ நம்ம பார்த்திங்கனாக்கா பிரைம் மினிஸ்டர், சீஃப் மினிஸ்டர்லாம் ஒரு இடத்துக்கு போகும்போது ஒவ்வொரு குறிப்பிட்ட தூர இடைவெளியில் போலீஸ்காரங்களாம் நிற்பாங்க. ஆனால் அவங்களுக்கும் அந்த ஒரு பிரைம் மினிஸ்டருக்கோ இல்லை சீஃப் மினிஸ்டருக்கோ தொடர்பு கிடையாது. ரோட்டில் அவங்க போகிற வரைக்கும் அவங்க காவலாக நிற்பாங்க. அதே மாதிரி நான் இருந்துன்னு வச்சுங்க, விலக்கி ஜஸ்ட்டு நீ ஒரு வாயில் காப்பான் அந்த ஒரு நிலையிலே இருந்துக்கோ,
உள்ளே வரத்துக்கான தகுதி உனக்கு இல்லை அப்படின்னு இருந்தால் அது எவ்வளோ ஒரு பரிதாப நிலை. நான் உன்னை பற்றி ராக தாளங்களை நல்லா அனுபவித்து பாடலாம், இசையை அனுபவித்து பாடலாம். அடுத்தது நல்லா உன்னை பற்றி சொற்பொழிலெல்லாம் பேசலாம். ஆனாலும் உன்னை பற்றி கொஞ்சம் கூட அறிய முடியாவிட்டால், உன்னுடைய அந்த தெய்வீக தன்மையை கொஞ்சம் கூட கிரகித்து கொள்ளாமல் நான் இருந்தால் அது எந்த அளவுக்கு ஒரு பரிதாப நிலை. நான் இது போன்று வெறுமனே உன்னுடைய புகழை உன்னை அறியாமல் மற்றவர்கள் சொன்ன விஷயங்களை எடுத்து சொல்லுகின்றவனாக, மற்றவர்கள் அருளிய கீர்த்தனைகளை பஜனைகளை பாடுகின்றவனாக ஆக்கிவிடாதே. என்னை உண்மயமாக ஆக்கு, உனக்குரியவனாக மாற்றிவிடு அப்படின்னு சொல்லி அந்த ஒரு பிரார்த்தனை தான் இங்கே தாய்மானவர் குறிப்பிடுகிறான்னு சொல்லி இங்கே எழுதியிருக்கிறார். இதே கருத்து நம்ம தினசரி ஆரத்திக்கு அப்புறம் வருகின்ற அந்த பிரார்த்தனை பாடலில் நம்ம பார்க்கலாம். ஓம் ரீம் மிருதம் அந்த ஒரு பிரார்த்தனை பாடலில் ஒரு அற்புதமான வரிகள். பக்திர் பகச்ச பவபேதகாரி கச்சன் யலம் சுவிபுலம் கமனாய தத்வம் வக்ரோத் ஹிருதந்து ஹிருதி மே நச்சபாதி கிஞ்சித் தஸ்மாத் துவமேவ சரணம் மமதீன பந்தோ. இறைவா, பக்தி உன்னை அடைவதற்கு பக்தி, பகச்ச மன ஏக்கம், வேதகாரி வழிபாடு, இது எல்லாமே ஒருவனுடைய சம்சார தலையை அறுத்து உன்னிடம் சேர்ப்பதற்கு போதுமானவை அப்படின்னு நான் பெரிய பெரிய பேச்சுகளெல்லாம் பேசுகிறேன். உங்ககிட்டையும் சரி மற்றவங்ககிட்டையும் சரி, பக்தி, மன வழிபாடு, மன ஏக்கம், வழிபாடு, இது சம்சார தலையை அறுத்து இறைவனிடமிருந்து சேர்க்க போதுமானவன்னு சொல்கிறேன். ஆனால் என்னுடைய இதயத்தில் இவற்றின் சுவடு கூட கிடையாது, கொஞ்சம் கூட அதனுடைய சுவடு கிடையாது. உண்மையிலேயே எனக்கு இந்த இதயத்தில் நான் ஆழ்ந்து பார்த்தா உங்ககிட்ட ஏதாவது பக்தி இருக்குன்னாக்கா சுத்தமாக பக்தி கிடையாது. பக்தி இருக்குது, என் மேலே பக்தி இருக்குது, மற்றவங்க என்னை புகழணும்னு கேட்குற ஆசை இருக்குது, இதை பண்ணணும் அதை பண்ணணும்னு சொல்லிட்டு ஆசை. அதாவது உன்னை தனித்து உன்னிடமிருந்து பிரிந்து அந்த பிரிந்ததை இன்னும் மேலும் மேலும் பல விஷயங்களை செய்து இன்னும் நான் பிரிந்து பிரிந்து போவதற்கான அந்த எண்ணம், அந்த உந்துணர்ச்சி தான் என்கிட்ட இருக்குது. மற்றபடி மன ஏக்கம் இது எல்லாம் விட்டுட்டு, இறைவா உன்னையே அடையணும், இனிமேல் புறமுகமாக நான் செல்ல மாட்டேன், அந்தர்முகமாக உன்னையே அடைவதற்கு முயற்சி செய்வேன், அதற்கு வழிபாடு என்றால் தன்னை ஒப்படைப்பது, உன்னிடத்தில் ஒப்படைப்பேன் அப்படின்ற ஒரு எண்ணம், ஏதாவது செயல் ஏதாவது இருக்குதானாக்கா சத்தியமாக கொஞ்சம் கூட கிடையாது. ஸோ அப்போ என்னதான் ஒரே வழி. எனவே எளியவருக்கு ஒரே புகழான இறைவனை நீயே எனது அடைக்கலம், தஸ்மாத் தொமேவ சரணம் மம தீன பந்தோ. தீனன் என்றால் ஆதரவு அற்றவன், ஒரு வாழ்வதற்கு எந்த விதமான ஒரு பற்றுக்கோடும் இல்லாதவன், நிராதரமானவன், பரிதாபத்துக்குரியவன். ஸோ இப்படி இருக்கின்ற என்னை நீதான் கரை சேர்க்க வேண்டும், உன்னிடத்தில் சரணடைகிறேன்னு சொல்லி அந்த ஒரு பாடலை சுவாமிஜி அருள் இருக்கிறார். யார் எப்பேற்பட்டவர்? சுவாமி விவேகானந்தர் அப்படி ஒரு பிரார்த்தனை செய்கிறார்னா அவரிடத்தில் எந்த அளவுக்கு குருதேவரிடத்தில் பக்தி இருந்தால் அப்படி எழுதுவார். அவரிடத்தில் இல்லாத ஞானமா, அவரிடத்தில் இல்லாத பக்தியா? இத்தனைக்கும் ஸ்ரீராமகிருஷ்ணர் எத்தகைய ஆன்மீக சாதனையில் ஏறக்கூடிய 12 வருடங்கள் இந்த உலகமே கண்டிடாத ஆன்மீக சாதனைகள் எல்லாம் செய்து அதன் மூலம் பெற்ற சக்திகளை அனைத்தையும் தாம் மறைவதற்கு 2 நாளுக்கு முன்னாடி நரேந்திரருக்கு கொடுத்துட்டு, என்கிட்ட இருக்கிற சக்தியெல்லாம் உங்கள்கிட்ட கொடுத்து நான் பக்ரி ஆக்கிட்டேன், பிச்சைக்காரனாக ஆகிட்டேன், இந்த சக்தியை கொண்டு இந்த உலகத்தில் நீ பல காரியங்களை செய்வாய் அப்படின்னு சொல்கிறார். அடுத்ததாக குருதேவர் அந்த கடைசி காலத்தில் நரேந்திரர் சாப்பிட்டது இவர் சாப்பிடுவார். அப்படி பொதுவாக குருதேவர் எதையுமே அந்த மாதிரி சாப்பிட்டதே கிடையாது. அப்போ சுவாமிஜி இல்லை நான் சாப்பிட்டது நீங்கள் சாப்பிட்டீங்கோ, நான் வேறு பழத்தை கொடுக்குறேன், கழுவி சாப்பிடுங்க. இன்னும் இது இவ்வளோ பேத உணர்ச்சியா? ஒரே சமுத்திரம், அந்த சமுத்திரத்தில் ஒரு குச்சி இருக்குது,
அந்த குச்சிக்கு பக்கத்தில் இருக்கிற அந்த சமுத்திரமும் இதுவும் ஒன்று தான், அந்த மாதிரி தான் உன்னையும் என்னையும் காணுகிறேன்னு சொல்லி குருதேவர் சொல்லியிருக்கிறார். ஆனால் சுவாமிஜி இப்போ இந்த பாடலில் அப்படி சொல்லியிருக்கிறார். அப்படிப்பட்டவரே அப்படி ஒரு பாடலை ஏற்றிருக்கிறார் என்றால் நாம் எந்த அளவுக்கு ஒரு பணிவோடு இருக்க வேண்டும். நான் செய்கின்ற அந்த செயல்கள் இறைவா உனக்கு சமர்ப்பணமாக செய்கிறேனா, இல்லை என்னுடைய அகங்காரத்திற்கு தீனி போடுகிறேனா, உலகியலை வளர்த்து கொள்கிறேனா, சம்சார தலையை பெருக்கிக் கொள்கிறேனா, அல்லது என்னை உனக்கு சமர்ப்பணமாக செய்கிறேனா? அந்த ஒரு எண்ணம் நமக்கு இல்லாமல் நாம் வாழ்ந்து கொண்டே இருந்தால் அந்த வாழ்க்கையில் ஒரு பெரிய அளவில் முன்னேற்றம் கிடையாது. சுந்தரர் ஒரு பாடலில் பாடுறார், திருவும் மெய்ப்பொருளும் செல்வமும் எனக்கு உன் சீர் உடை கடலில் என்று எண்ணி ஒருவரை மதியாது ஒராமைகள் செய்தும் ஊடியும் உரைப்பனாய் திரிவேன் முருக அமர் சோலை சூழ் திருமுல்லை வாயிலாய் வாயினால் உன்னை பரவிடும் அடியேன் படுதுயர் கலையாய் பாசபதா பரஞ்சுடரே. இறைவா, பாசபதன் அதாவது உயிர்களுக்கு தலைகளை எல்லாம் போக்கி அவர்களை ஆட்கொள்கின்ற இறைவன். நீ பரஞ்சுடர், ஜோதி வடிவமான சுடர். அந்த சுடர் தான், அந்த சுடர்னால் தான் எல்லாமே ஒளிர்கின்றது, அந்த சுடர்களால் தான் அனைத்துமே இயங்குகிறது. அப்படிப்பட்ட நீ எனக்கு ஒரு அருள் செய்ய வேண்டும். அதாவது இறைவா, இந்த வீட்டு இன்பம் முக்தியும் அதனை மெய்ப்பொருளும் இம்மையில் பெறுகின்ற செல்வம் எல்லாம் எனக்கு உன்னுடைய புகழ் உடைய திருவடிகள் தான் என்று மனதில் நான் நினைத்து யாரையுமே பெரிய மதிக்காமல் எனக்கு பிடித்த செயல்கள் எல்லாம் செய்துக்கிட்டு அப்புறம் அவங்கக்கிட்ட போகாமல் நான் தனித்தும் இருக்கிறேன். இறைவா, வாயினால் உன்னையே பாடி பரவுகின்றேன், என்னுடைய துன்பத்தை நீ போக்குவாய். அதாவது இந்த பேத உணர்ச்சியை போக்கிடுவாய். அறியாமை அனைத்தும் நீயே என்கின்ற ஒரு உணர்வை எனக்கு தந்து ஆட்கொள். இந்த பேதம் அவர்கள் இவர்கள் நான் அவன் அது இது என்கின்ற பேதங்கள் அனைத்தையும் போக்கி அனைத்தும் நீயே என்கின்ற ஒரு அனுபூதியை எனக்கு தந்தருள்வாய் என்று கேட்கிறார். அடுத்ததாக மாணிக்கவாசர் பாடுறது இன்னும் உருகி பாடுறார். வெள்ளந்தாள் விரிசடையாய் விடையாய் விண்ணோர் பெருமானே என கேட்டு வேட்ட நெஞ்சாய் பள்ளந்தாள் உரு புனலில் கீழ் மேலாக பதைத்துருக்கும் அவர் நிற்க என்னை ஆண்டாய்க்கு உள்ளந்தான் நின்று உச்சி அளவும் நெஞ்சாய் உருகாதால் உடம்பெல்லாம் கண்ணாய் அண்ணா வெள்ளம்தான் பாயாதால் நெஞ்சம் கல்லாம் கண் இணையம் மரமாம் தீ வினையே நேர்க்கே அப்படின்ற ஒரு பாடல். இது திரும்ப திரும்ப நாம் சிந்தனை செய்ய வேண்டிய பாடல். இது இந்த திருவாசகத்தில் திருச்சதகத்தில் வருகின்ற அற்புதமான ஒரு பாடல். இறைவா, கங்காதரா ஜடாதரா ரிஷபாரூடா மகாதேவா என்றெல்லாம் உன்னுடைய நாமத்தை கேட்ட மாத்திரத்திலேயே உன்னுடைய அருள் அன்பர்கள் எல்லோருக்குமே பரவச நிலை வாய்க்கின்றது. அவர்கள் தன்னை மறந்து தெய்வீக ஆனந்தத்தில் மூழ்குகின்றார்கள், இறை ஆனந்தத்தில் திளைக்கின்றார்கள், உடலுணர்வை கடந்து இறை ஆனந்தத்தில் திளைக்கின்றார்கள். அப்படி இருக்கும்போது அதாவது நான் பேரறிவு வீழ்கின்ற மடுவில் தலைகீழாக நான் மாட்டிகிட்டு இருக்கிறேன். ஒரு மடுவில் அறிவு விழுது, அந்த அறிவில் நான் தலைகீழாக மாட்டிகிட்டு இருக்கேன். வெளியும் போக முடியல, உள்ளேயும் போக முடியல. அப்புறம் உயிர் தப்பிக்க மூச்சை அடைக்குது. அத்தகைய ஒரு நிலையில் மற்ற அன்பர்கள் அந்த மாதிரி ஒரு தவிப்பு, உன்னை அடைய முடியவில்லையே, உன்னை உணர்ந்து நாம் பிரிந்திருக்கிறேமேன்னு சொல்லி பேராவல் கொண்டிருக்கிறார்கள் அத்தகைய அன்பர்கள். ஆனால் அந்த அன்பர்களையெல்லாம் விட்டு விட்டு நீ என்னை ஆட்கொண்டு விட்டாய். அந்தளவுக்கு உருகின்ற இதயம் படைத்தவர்கள், அந்தளவு உனக்காகவே தவிக்கின்ற பக்தர்கள், அவங்கெல்லாம் இருக்கும்போது என்னையே நீ ஆட்கொண்டாய். அவங்களுடைய பெற்றிருக்கின்ற அந்த ஆவல் மன ஏக்கம், உன்னை அடைய வேண்டும் என்கின்ற அந்த ஏக்கம் பெறுவதற்கு என்னுடைய சிறு நெஞ்சம் பத்தவில்லை. நான் அந்த ஏக்கம் பெறுவதற்கு எனக்கு என்ன தேவைனாக்கா, உள்ளங்கால் முதல் உச்சி அளவு நான் நெஞ்சு ஆகி உருகி கரைய வேண்டும். அவர்களுக்கு நிகராக அன்பு கண்ணீர் மெல்குவதற்கு என்னுடைய 2 கண்களும் பத்தாது. உடம்பெல்லாம் கண்ணாக மாறி
இந்த உடம்பு முழுக்க கண்ணீர் பெருகி வெள்ளமாக மாறணும். அந்த அளவுக்கு நான் உருக வேண்டும். ஆனால் இந்த கண்கள்லேருந்து அந்த அளவுக்கு அவங்க உருகுறாங்க. ஆனால் எனக்கு இந்த 2 கண்ணிலேருந்து கூட கொஞ்சம் கூட தண்ணி வரல. உன்னை அடையணும்னு சொல்லி கொஞ்சம் கூட அந்த தாபம் என்கிட்ட இல்லை. அந்த கல், என்னுடைய நெஞ்சம் வந்து ஒரு கல்லாக இருக்கிறது. இந்த கண்கள் எப்படி இருக்குன்னா, உலர்ந்த மரக்கட்டில் செய்த கண் எப்படி இருக்கோ அந்த மாதிரி உலர்ந்து போயிருக்குது. என்னுடைய வினைத்தான் எவ்வளவு கொடியது அப்படின்னு கேட்குறார். ஸோ பக்தர்கள் கூட்டத்தில் என்னை சேர்த்தாய், அவங்களெல்லாம் விட்டுட்டு என்னை சேர்த்தாய். அவங்களுடைய அடைகின்ற அந்த ஒரு ஏக்கம், மன ஏக்கம் எப்படி இருக்குன்னாக்கா, அந்தளவுக்கு ஏக்கம். வெள்ளம் தாழ் அந்த பள்ளந்தாழ் உருவு பண்ணிலில் கீழ் மேலாக பதைத்துருகும். அந்த மாதிரி அவர்கள் தலைகீழாக மாட்டிட்டு தவிக்கின்றார்களே, மூச்சு திணறுகின்ற அந்த அளவுக்கு ஒரு தவிப்பு அவங்கக்கிட்ட இருக்குது. அவங்களெல்லாம் காக்க விட்டுட்டு என்னை நீ ஆட்கொண்டுள்ளாய். அத்தகைய ஆட்கொண்ட என்னுடைய இயல்புன்னு பார்த்தீங்கன்னாக்கா, கொஞ்சம் கூட என்னுடைய நெஞ்சு உனக்காக உருகவில்லை, உனக்காக கண்ணீர் வழியவும் இல்லை. அந்த ஒரு அருள் வேட்கை என்னிடம் இல்லை. என்னுடைய வினை அந்தளவுக்கு கொடியதாக இருக்கிறதே, நான் என்ன செய்வது என்று மாணிக்கவாசகர் கேட்கிறார். இதே போன்ற கருத்தை தான் இங்கேயும் தாயுமானவர் சொன்னது நாம் பார்த்தோம். பாடி படித்து உலகில் பாராட்டி நிற்பதற்கோ தேடி என்னை அடிமை சேர்த்தாய் பராபரமே. இறைவா, வெறுமனே உன்னை பற்றி பாடுவதற்கும் வெறுமனே உன்னை பற்றிய விஷயங்களை படித்து அவற்றை பற்றி சொல்வதற்கும் அதன் மூலமாக எனக்கு பெயர் புகழ் கிடைத்ததை எண்ணி நான் புலாங்கிதம் அடைவதற்காகவா என்னை தேடி அடிமை சேர்த்தாய் பராபரமே. ஸோ இதன் மூலமாக நாம் அறிந்து கொள்ள விஷயங்கள், இறைவனுடைய திருப்பெருமைகளை பாட வேண்டும், சங்கீர்த்தனத்தில் கலந்து கொள்ள வேண்டும், இறைவனை பற்றிய விஷயங்களை நாம் படிக்கவும் வேண்டும், பிறரிடத்தில் பேசவும் வேண்டும். ஆனால் ஒரே ஒரு வித்தியாசம், மற்றவருடைய பெயருக்கோ பாராட்டுதலுக்கோ இல்லாமல் அவை இறைவனிடத்தில் நம்மை கொண்டு சேர்ப்பதற்காக செய்ய வேண்டும். ஸோ நாம் செய்கின்ற அந்த செயல் இறை அர்ப்பணமாக செய்யப்படுகிறதா, இல்லது நமக்கு அர்ப்பணமாக செய்யப்படுகிறதா, இல்லை உலகியவர்களுக்காக செய்யப்படுகிறதா? எந்த ஒரு காரியமும் இந்த 3 அடக்கம். ஒன்று எனக்காக செய்வது, என்னுடைய லாபத்துக்காக சுயநலத்துக்காக செய்வது. 2வது மற்றவர்களுடைய மதிப்பை பெறுவதற்காக செய்வது, அல்லது இறைவனுக்காக மட்டுமே செய்வது. இந்த 3இல் நாம் எத்தகைய விஷயத்திற்காக, எத்தகைய நோக்கத்துக்காக செய்கிறோம் என்ற ஒரு விஷயத்தை திரும்ப திரும்ப ஒரு அலசி ஆராய்ந்து ஒவ்வொரு தினமும் இறைவனுக்கு சமர்ப்பணம். என் மனத்தில் இருக்கின்ற ஒவ்வொரு எண்ணங்களும் அந்த பரந்தாமனுக்கே சொந்தம். என்னுடைய செயல்கள் அனைத்தும் அவனுக்கே அர்ப்பணம், அவனுக்கே பூஜை என்ற ஒரு எண்ணத்தில் நாம் வாழ்ந்து வந்தால் நிச்சயம் நமக்கு இறைவனுடைய அந்த ஒரு என்ன சொல்வது இறை அர்ப்பணமாக ஆவதற்கு தகுதி பெறுவோம். நம்முடைய தலைகளும் நம்மை விட்டு மறையும். நம்முடைய தலைகளை நாம் தான் பெருக்கிக் கொண்டே இருக்கிறோம். அந்த தலைகள் நம்மை விட்டு போவதற்கு நாம் நாமளே முயற்சி செய்ய வேண்டும். அதைத்தான் தாயுமானவர் இந்த பாடலில் சொல்லியிருக்கிறார். அடுத்த கன்னி, சொன்னதை சொல்வது அல்லால் சொல்லற என் சொல் இறுதிக்கு எண்ணத்தை சொல்வேன் எளியேன் பராபரமே. இப்போது நமக்கு ஒரு 10 நிமிஷம் தான் இருக்குது. 10 நிமிஷத்தில் அது சொல்கிறது கொஞ்சம் கஷ்டம். 2வது கொஞ்சம் ஒரு அவசர வேலையும் இருக்கிறதுனால இன்றைக்கு இந்த ஒரு கன்னி அளவில் இந்த வகுப்பை இந்த அளவில் பூர்த்தி செய்கிறோம். அடுத்த வாரம் நாம் இந்த தொடர்ச்சியை, சொன்னதை சொல்வது அல்லால் சொல்லற என் சொல் இறுதிக்கு எண்ணத்தை சொல்வேன், இதே கருத்தை தான் இன்னொரு விதத்தில் தாயுமானவர் சொல்கிறார். இதை பற்றிய விரிவான விளக்கத்தை வரும் வகுப்பில் நாம் சிந்திப்போம் என்று சொல்லி இன்றைய வகுப்பில் இந்தளவு பூர்த்தி செய்கிறோம். ஓம் சாந்தி சாந்தி சாந்திகி. ஹரிஹி ஓம் தசத். ஸ்ரீராமகிருஷ்ணார்பணமஸ்து.